எரேமியா 33வது அதிகாரம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம் எரேமியா 33:6. இதை வைத்து நல்ல ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திற்கு உண்டான காரியங்கள் இந்த வாரத்திலே நான் கர்த்தருக்காக வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு நினைவில் வைத்து கொண்டிருந்தார். நினைவில், ஆண்டவரே, எதை குறித்து நான் பேசுவது என்று நான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆண்டு கொடுத்த ஒரு வார்த்தை, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு காணப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருடைய ஃபேமிலியில் நான் பார்க்கும் பொழுது, நாட் ஒன்லி சர்ச் ஃபேமிலி, நம்ம வெளியில் இருக்கிற ஃபேமிலியும் நம்ம பார்க்கும்பொழுது, நிறைய காரியங்கள் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள், இன்றைக்கி முக்கியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு இதை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார், எனக்கு ஒரு ஊந்துதலை கொடுத்தார். ஆகையால் அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் சகலவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக வார்த்தையை நீர் கொடுத்தீர் என்பதை நீர் அறிவீர். ஆகையாலே என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுத்தணும். அது ஜனங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை, அதாவது அந்த சேனையை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் நீ என்ன செய்வ, திருப்பி கொள்வாய். இந்த சம்பவம் சிக்லாக் என்ற இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம். எங்கே நடக்கிற சம்பவம்? சிக்லாக் என்ற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சம்பவமாய் பார்க்கப்படுகிறது. சிக்லாக் என்று எபிரேயர் மொழியிலே அந்த அர்த்தம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாய் கீழே அழுத்தப்படுதல் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. அளவுக்கு அதிகமாய், திராணிக்கு மிஞ்சி கீழே அழுத்தப்படுதல் என்று அர்த்தமா அந்த லேண்டுக்கு. எப்பவுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலம் என்று குறிப்பிடும் பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்தையும், எருசலேம் என்பது ஒரு ஸ்தலம், எருசலேம் என்பது ஸ்தலமா என்று சொன்னால் அதற்கு ஒரு பெயர் உண்டு, சமாதானம். பெத்லகேம் என்றால் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இதை போல ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் என்ன இருக்குது?
ஆமேன். ஒரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்கை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சிக்லாக் என்ற இடத்திற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாய், அளவுக்கு அதிகமாய் அழுத்தம் கொடுக்கிற இடம், நம்மை கீழே அழுத்தும் இடம் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல என்ன நடந்தது? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமிலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே என்ன செஞ்சிட்டாங்க? போய்விட்டார்கள். இதிலே தாவீதினுடைய குடும்பமும் அடங்கும். அல்லேலூயா. தாவீதுடைய குடும்பமும் அடங்கும். ஏன் சிக்லாக்குக்கு தாவீது வர வேண்டிய சூழ்நிலை? ஏன் தாவீது சிக்லாக்குக்கு வர வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னீர்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சவுல் துரத்துகிறபடினாலே. ஆமேன். சவுல் ஒரு பக்கம் தாவீதை துரத்துகிறபடினாலே அவன் சிக்லாக்குக்கு வர வேண்டிய பிரச்சனைகள், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல வரும்பொழுது அவன் நினைச்சான் தன்னுடைய குடும்பத்தை இந்த சிக்லாக்கில் எப்படி சேஃப்டியாக நடத்தலாம், இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சான். இன்னைக்கு உலகமும் அப்படிதான் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இனி உலகத்தை நம்ம எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறோம்னா, ஆமேன், இப்படி தான் இருக்கும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் 3ஆம் நாளிலே வந்து சேரும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிற சூழ்நிலை எப்படி இருந்தது? நேற்று நான் பார்த்ததை போல இன்று இல்லை. ஆமேன். அந்த நகரம் என்ன ஆச்சு? ஏற்கனவே ஒரு சோதனை. சவுல் துரத்துறானேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அங்கேருந்து ஓடி வரான் பாவம். அந்த இடத்துல வந்து குடும்பத்தெல்லாம் அந்த இடத்துல வைக்கும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துலையும் என்ன ஆச்சு? அமிலேக்கியர் வந்து மொத்தமாக சுட்டெரித்து அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாங்க? சிறைபிடித்து கொண்டு போனார்கள். இந்த சூழ்நிலையை தான் தாவீது எப்படி அவன் மேற்கொண்டான் என்பதற்கு தான் இந்த பாடம், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாவீது அன்னைக்கு எவ்வளோ பெரிய பாரத்தில் இருந்திருப்போன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கோலியாத்தை அவன் அடிக்கும் பொழுது கூட அவ்வளோ பாரமாக இல்லை. கோலியாத்து அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். அது வெளியில் எக்ஸ்டர்னல். அவரை கோலியாத்தை அடிக்கும் பொழுது கூட அவனுக்கு என்ன இல்லை? பயமே இருக்காது, ஒரு பாரமே இருக்காது. இளம் கன்று பயம் அறியாது என்று சொன்னதை போல நேராக போய் எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் இந்த இடத்துல தாவீது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறினான் என்பதை நாம் வேதத்தில் பார்த்தால் நமக்கு அழகாய் தெரியும். இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது, நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, இன்றைக்கு இருக்கும் நெருக்கடிகள்லாம் என்ன? இன்றைக்கு இருக்கும் நெருக்கடிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை, ஒருத்தருக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாதனால இன்றைக்கி வாலிபர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது. நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா படிச்சிருந்து அவளுக்கு என்ன இல்லை? வேலை வாய்ப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிதி சிக்கல்கள், ஃபினான்ஷியல் கிரைசிஸ், நிதி சிக்கல்கள். இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸில் நமக்கு என்ன இல்லை? நிதி சிக்கல்கள் இன்னைக்கு இருக்குது. இந்த நிதி சிக்கல்கள்னால ஒரு நெருக்கம். வேலை எப்படா போவோம்? வேலை இருக்கிறவர்களுக்கு வேலை எப்படி போவோம்? வேலை போயிடுச்சுன்னு சொன்னால், ஐயோ நாளைக்கு நான் எப்படி சர்வே ஆவேன்? அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு நெருக்கம், நெருக்கடி இருக்குது இல்லையா? திடீர்னு எதிர்பாராத விதமாய் சுமதி சிஸ்டர் வீட்டில் ஒரு நோய். அல்லேலூயா. இல்னஸ். திடீர்னு அவளுக்கு என்ன ஆகுது? நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு என்ன ஆகுது? நோய். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, அவசரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க.
காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் சேர்த்தா ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய். நடுத்தர வர்க்கம் இந்த 70,000 ரூபாய் எப்படி அவர்கள் சந்திக்க முடியும்? ஒரு தனி பெண்மணியாக இருக்கிறார்கள், தனியாக சம்பாதிக்கிற பெண்மணியாக இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளை அவர்கள் படிக்க வைக்க வேண்டும். மூத்த மகன் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே கொஞ்சம் கடன் பட்டு அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். இதை மாதிரி நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசமான சமநிலை வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசமான சமநிலை வாழ்க்கைன்னா வேலையையும் குடும்பத்தையும் சமமாய் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த கெப்பாசிட்டி, எபிலிட்டி இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன ஆகுது? குறைந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல். கடைசியாக ஒன்று, உறவுகளிலே சிக்கல்கள். உறவுகளில் என்ன இருக்குது? சிக்கல்கள். இதை மாதிரி நிறைய மன அழுத்தத்திற்கு உள்ளான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறதா இல்லையா? நம்ம சொல்லிடுறோம் ஒரு விஷயம், கர்த்தரை நல்லா விசுவாசிங்கன்னு சொல்லிடுறோம். அந்த விசுவாசத்திற்குள்ள அவர்களை கடத்தி செல்வதற்கு உண்டான காரியம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவர்கள் சந்தோஷம் எனக்கு இருக்குதுன்றத பரவாயில்ல. ஆனால் இதையெல்லாம் நாடி இருக்கிற அநேக குடும்பங்கள், நாட் ஒன்லி சர்ச், இன்னைக்கு வெளியிலேயே நான் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள் எவ்வளோ தவித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஃபினான்ஷியலை சமநிலை, இன்னைக்கு கமிட்மெண்ட்டை நம்ம அதிகரித்து என்ன செய்கிறாங்க? கமிட்மெண்ட்டை இருக்கிறதுக்கு வரவு எட்டனா செலவு, இது அன்றைக்கே சொன்னாங்கல்ல, வரவு எட்டனா செலவு பத்தனா. ஆனால் இந்த செலவுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மனால குடும்பத்தை கடன் வாங்காமல் நடத்துவது அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோன்னா 5000 ரூபாய்க்கு செலவு எப்படி வருதுன்னே நமக்கு தெரியல. இந்த 5000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு சுகமாக இருக்கிறோம். ஆனால் கடன் பட்டதுக்கு அப்புறம் அவன் வீட்டில் வந்து நிற்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இதெல்லாம் ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு சாதாரணமான இல்லை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது அவன் குடும்பத்தோடு கூட பிள்ளைகளோடு கூட எங்கே இருக்கிறான்? சிக்லாக்குக்கு போயிருக்கிறான். அந்த சிக்லாக்கில் அவன் கிட்ட பணம் இருந்திருக்குமா இருக்காதா? ஏதோ ஒரு பணத்தை வச்சு அந்த சிக்லாக்கு ராஜாவை ஒருத்தங்கிறான், அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டான்? ஃப்ரெண்டை நம்பி அந்த தேசத்தில் விட்டுட்டான். ஏதோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க மாட்டானா? எல்லாமே இருந்திருக்கும்ல, எல்லாமே வச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே வச்சிருந்தாலும் கூட திடீர்னு குடும்பத்தை மட்டும் அவன் கொள்ளையடிச்சிட்டு போல, இழுத்துட்டு போல, அவன்கிட்ட இருந்த சிக்கலாக்கில் இருந்த அத்தனையும் என்ன பண்ணிட்டான்? கொள்ளடிச்சுன்னு போயிட்டான். அவன் வந்து பார்க்கும்போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு ஒரு பட்டணத்தை நான் விட்டுட்டு போகிறேன், இன்றைக்கி குடும்பத்தை நான் விட்டுட்டு போகிறேன். குடும்பத்தை நான் விட்டுட்டு போகும்போது எனக்கு சொந்த வீடு இருக்குது, நகை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த தைரியத்தில் ரைட்டு குடும்பம் ரன் பண்ண முடியும், குடும்பம் நான் சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். திடீர்னு வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னும் போது அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, ஆமேன். முதல் காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா, ஆமேன். மிகவும் என்ன பண்ணானா? நெருக்கப்பட்டான் இல்ல, மிகவும் நெருக்கப்பட்டான். கோலியாத்தை மேற்கொண்ட தாவீதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் குடும்பம்னு வரும்பொழுது அவனால் எப்படி இருந்தது? அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதிகமாய் நம்ம என்ன செய்வோம்? அதிகமாய் நம்ம தைரியம் சொல்லுவோம். ஆனால் குடும்பம்னு வரும்பொழுது தளர்ந்து போகிற நேரமாய் காணப்படும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா, ஆமென். நெருக்கப்பட்டான் என்ற இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், டெஸ்பரேட் என்று சொன்னால் அவனுடைய அந்த 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 சூழ்நிலை அவனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கணும்னா அவன் நம்பிக்கையை தான் கொண்டு வந்திருக்கணுமா? அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அவனுடைய மனநிலைமையுடைய சூழ்நிலை இப்படி திடீர்னு போயிடுச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? அவன் நம்பிக்கையை தான் என்ன பண்ணியிருக்கணும்? டிஸ்ட்ரெஸ் இல்லை,
அவனுக்கு டெஸ்பரேட், அதாவது அமைதி இழந்து அவனுடைய சிந்தனையில் விரக்தியின் உச்சத்திற்கே அவன் என்ன செஞ்சிருக்கணுமா, போயிருக்க கூடும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். சாதாரணமாக கவலை வந்தாலே நம்மளால் ஜபிக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலை வரதுனால ஜெபிக்க முடியாமல் இல்லை, ஜெபிக்கலாம். ஆனால் உணர்வு என்ற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த விரக்தியில் போச்சுன்னு வச்சிங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப அந்த விரக்தியில் போச்சுன்னு வச்சிங்களேன், உங்களால் ஜெபம் கூட பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கி அது மாதிரி நிலைமையெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது இல்லை. நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற சூழ்நிலை உண்மையாக ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு குடும்பத்தில் வர பிரச்சனைகள், ஆமென், குடும்பத்தில் வர பிரச்சனைகளில் இதை நான் சமாளித்து நான் வெளியே வருவதற்குள்ள பெரிய காரியமாக இருக்குது. அல்லேலூயா, நல்லா தெரிஞ்சுங்க. தாவீதுக்கு வந்த நிலைமைகள் நம் குடும்பத்திலையும் வராதுன்னு சொல்ல முடியாது. தாவீதுடைய குடும்பத்திற்கு வந்தது, நமக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடி என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் தாவீது அதிலிருந்து எப்படி அவன் மீண்டு வந்தான் என்பது தான் இந்த பாடத்துடைய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சபை நெருக்கடியில் போனாலும், சபைக்கு நெருக்கடி இருக்குதா இல்லையா? போக போக சபைக்கு என்ன இருக்குது, நெருக்கடி இருக்கும். ஆனால் சபை நெருக்கடியிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற பாடமாய் இது அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அப்போ மன வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சைக்காட்ரிக் டாக்டர்ஸுக்கெல்லாம் சில பேர் சொல்றாங்க, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விரக்தி உள்ளவர்கள் மனநிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசனத்தின் அடிப்படையில் சொன்னா, மனித இதயம் எல்லாவற்றிலும் மிகவும் வஞ்சனையானது, மிகவும் பொல்லாதது, அது எவ்வளவு மோசமானது என்று உண்மையில் யாருக்கும் தெரியாது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. அதை தான் நான் படித்தேன். இது ஒரு டிரான்ஸ்லேஷன். மனித இதயம் எல்லாவற்றிலும் மிகவும் வஞ்சனையானது, மிகவும் பொல்லாதது, அது எவ்வளவு மோசமானது என்று உண்மையில் யாருக்கும் தெரியாது என்பதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அப்போ அவனுடைய அந்த விரக்தியில் இருக்கிற இருதயம், விரக்தியில் இருக்கிற மனநிலைமை எங்கே கொண்டு போகும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில வேளைகளிலே நம்ம எங்கே கொண்டு போவோம்னா, ஏன்னா இந்த இருதயம் என்னன்னு சொல்கிறார் ஆண்டவர், வஞ்சனையானது, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுன்னா யாருக்கும் புரியாது, அந்த காலத்து தமிழ் அது. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த இருதயம் வஞ்சனையானது. அல்லேலூயா, மிகவும் பொல்லாதது, அது எவ்வளவு மோசமானது என்று இதோட அர்த்தம். மோசமானது உண்மையில் யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷனுடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அவன் விரக்தியில் உச்சத்துக்கு போயிட்டான்னு வச்சுங்க, இதை மாதிரி இழந்துட்டான்னு வச்சுங்க, ஆண்டவரை முன்னாடி நிற்க வைப்பானா, ஆண்டவரை பின்னாடி நிற்க வைப்பானான்னு தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர் நம்புவானா நம்ப முடியாதா என்பதே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வஞ்சனையான இந்த இருதயத்தின் சூழ்நிலையில தான் தந்திரங்கள் எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வஞ்சனையான இருதயத்திற்குள் தந்திரம் எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போதான் தந்திரம், அதாவது அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான், மனைவி இழந்துட்டான், பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் நேராக என்ன செய்யல, தாவீதை யோசிச்சு பாருங்க. தாவீது என்ன பண்ணல, யார்கிட்டயே போய் ஆலோசனை பண்ணானா? எங்கேயாவது ஆலோசனை பண்ணானா? எதுவுமே ஆலோசனை பண்ணலை. அதுதான் நம்மளுடைய லைஃப்பில் முக்கியமானது ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு நெருக்கடியான நேரத்தில்
மிகவும் நெருக்கப்படுகிற நேரத்தில், உங்களுடைய இருதயம் விரக்தி அடைகிற நேரத்தில், உங்களுக்கு பிரஸ்டேஷன் வர நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எங்க ஓடுவோம்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய ஹெல்ப்பை நாடி ஓடுவோம், ஆனால் தேவனுக்கிட்ட வந்து நிற்க வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு அன்னைக்கு மனசில் வராது. போலீஸ் புஷ்னு போயிட்டாங்க, போய் ஜெபம் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போலீஸ் பிள்ளைய புஷ்னு போயிட்டாங்க, டக்குன்னு உங்கள் பையனை போலீஸ் புஷ்னு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாவி கொடுங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவீங்களா? மனநிலைமை அப்படி இருக்குதா? இன்னைக்கு போலீஸ் இல்லை, மிலிட்ரி புஷ்னு போயிடுச்சு தாவீதுடைய குடும்பத்தை. அவன் மனநிலைமை எப்படி இருக்குது? அதான் தாவீதுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுதான் தாவீதுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவன் மனநிலைமை எப்படி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, தாவீது ஆலோசனை பண்ணவும் இல்லை, யாரிடத்திலையும் கேட்கவும் இல்லை. உங்க குடும்பத்தில் நெருக்கடி வரும் பொழுது, உங்க குடும்பத்தில், என் குடும்பத்தில் நெருக்கடி வரும் பொழுது, ரீபா லாக்கா ஷாந்தா லாக்கா ராபா பா பா, போய் மனுஷனிடத்தில் புலம்பதை முதல்ல நிறுத்து. மனுஷனிடத்தில் போய் புலம்புறதுல என்ன செய்ய? முதல்ல நிறுத்து. உனக்கு மனுஷனிடத்துல இருந்து ஆலோசனை வராது. உனக்கு மனுஷனிடத்துல இருந்து என்ன கிடைக்காது? நிச்சயமா கிடைக்காது. தாவீது என்ன சொன்னான்? bring the ஏபோத். ஆமென். bring the ஏபோத், எடுத்துட்டு வா ஏபோத். யார்கிட்ட சொல்றான்? அபியத்தர் என்னும் ஊழியக்காரன் ஆசாரியன் கிட்ட சொல்றான், bring the ஏபோத். அந்த போட்டுட்டு அவன் என்ன செய்யறான்? நேராக தேவனிடத்தில் போய் நிற்கிறான். இன்னைக்கு அந்த இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நெருக்கடியை மேற்கொள்ள நம்மனால் கூடும். மனுஷனிடத்தில் போய் நிற்காத, மனுஷனிடத்தில் போய் நிற்காத. ஆமென். ஏன் என்று சொன்னா, நீ பிரஸ்டேஷன், நீ போற பிரஸ்டேஷன்ல போகும்போது உன் இருதயம் எப்படி வேணாலும் வஞ்சிக்கப்படலாம். ஆல்ரெடி வஞ்சனையானது, மகா கிறுக்குள்ளது, மகா கேடுள்ளது. அப்போ வர சூழ்நிலையில் என்ன வேணா நம்ம என்ன எத்த தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? எல்லார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. தேவனிடத்தில் முதலாவது நிற்க கற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சனை உள்ள இருதயம் தந்திரங்களை ஏற்றுக்கொள்ளும். எப்படி? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று ஒரு ஆலோசனை. ஒரு ஆலோசனை. எங்க ஆலோசனை வருது? எந்த இடத்துல ஆலோசனை வருது? நல்ல எந்த இடத்துல ஆலோசனை வருது? எந்த இடத்துல ஆலோசனை வருது? ஒன்று ஆலோசனை பிசாசின் இடத்துல இருந்து வருது, ஓகே. ரெண்டாவது தேவ சமூகத்தில். ஏன் என்று சொன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனை சந்திக்கிற இடம், தேவனால் உருவாக்கப்பட்ட இடம். தேவனால் உருவாக்கப்பட்ட இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு உபதேசம் உங்களுக்கு வரும். ஆனால் இன்னொரு உபதேசமும் உங்களை என்ன செய்யும்? மாற்றிட்டு உங்களுடைய சிந்தனையில் வந்து கொண்டே இருக்கும். ஏவாள் என்ன செய்கிறா பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின அவனும் மகிமைப்படுத்துகிறான். யார? பிசாசும் என்ன செய்கிறான்? சர்ப்பமாகிய பிசாசு என்ன சொல்கிறான்? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அப்போ அவன் ஒத்துக்கிறான், சகலமும் கர்த்தரால் உண்டானதுன்னு. அல்லேலூயா. நமக்கு அந்த 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 ஞானம் வேணும். எந்த ஞானம் வேணும்? சகலமும் கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொன்னால், சகலமும் அவர்னால் நடக்குது என்று சொன்னால், அவர் தான் நமக்கு சகலத்தையும் செய்கிறார் என்ற ஞான அறிவு நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு வேணும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? போட்டு வாங்குது, அவ்வளோதான்.
அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் எனக்காக திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி? தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்காக என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறாரான்னு கேட்டபோது எல்லாரும் கை தூக்குறீங்க. சந்தோஷம், எனக்கும் திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டம் என்னன்னு உங்களுக்கு கேட்டால் சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல தெரியுமா? இதான் காரணம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை பிசாசு ஒரு பொழுதும் அறிய மாட்டான். அல்லேலூயா. தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா நீங்களும் நானும் பலவீனமான ஒரு பாண்டம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா மிலிட்ரி சீக்ரெட்டை எப்படி வச்சிருப்பாங்க? மறைத்து வைத்திருப்பார்கள். அதை யாரும் என்ன, அந்த ஆப்போனன்ட் கண்ட்ரிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. திடீர்னு தான் அந்த பிளான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆமேன். அதை போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் எப்பேற்பட்ட திட்டம்? நல்ல திட்டமா கெட்ட திட்டமா? ஆமேன். அரசியல்வாதி கொடுக்குற திட்டங்கள்லாம் எதுவும் பூர்த்தி பண்ணுறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாக என்ன செய்யும்? என் வாழ்க்கையில் பூர்த்தி ஆகும். அல்லேலூயா. ஆனால் அந்த திட்டம் பிசாசுக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்பி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அந்த திட்டத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வஞ்சனை எப்படி தந்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த இருதயம் வஞ்சனையை எப்படி வஞ்சனையான இருதயம் எப்படி தந்திரமான அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது பாருங்க. 2வது வசனம். ஸ்ரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை, அப்போ பாருங்க யார்கிட்ட சொல்றாரு? ரிப்ளை பண்ணது யாருக்கு? பிசாசுக்கு ரிப்ளை பண்றோம். ஸ்ரீ சர்பத்தை பார்த்து அவனுக்கு என்ன தேவைன்னா, உன்னை எப்படி மடங்கடிக்கலாம், உன்னை எப்படி கீழே தள்ளலாம், உன்னை எப்படி ப்ரெஷர் ஆக்கலாம், உன் வாழ்க்கையில் யாரை வச்சு ப்ரெஷர் ஆக்கலாம். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்குமே கவலைப்பட மாட்டீங்க. எங்கே டச் பண்ணால் நீங்கள் கீழே விழுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை யாரை வச்சு டச் பண்ணலான்னு அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எப்பவுமே காத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் அது மறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த 2 பேருக்கும் என்ன பண்ணாரு? இந்த 2 பேருக்கு என்ன பண்ணாரு? என் சிநேகிதனுக்கு நான் மறைப்பேனோ, என்னுடைய நண்பனுக்கு நான் மறைப்பேனோ, என்னுடைய சகோதரனுக்கு நான் மறைப்பேனோ, சில காரியங்களுக்கு நான் மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை தந்திரமாக என்ன செய்கிறான்? மற்றவங்களுடைய விஷயத்தை தந்திரமாக கேட்டு வாங்காதீங்க, அது நமக்கு சாபம். அதனால் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் லைஃப்பில் உனக்கு இருக்கிற காரியத்திற்கு போதும். உனக்கே உன்னுடைய பிரச்சனையே நம்ம என் பின்னாடி பார்க்க, என் முதுவை பார்க்க முடியுதா? என் முதுகுலேயே பல பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றவன் முதுவை நான் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? பிசாசு தந்திரமாய் விழச் செய்கிற. நான் தேவ ஜனமே தயவாய் சொல்கிற ஒரு விஷயம், மற்றவருடைய காரியத்தில் நீ கண்ணோக்கும் பொழுது தான் உன்னை கர்ஜிப்பான், உன்னை விழச் செய்வான். அல்லேலூயா. அவனுக்கு வேலையா என்னன்னா மற்றவருடைய காரியங்கள். இப்போது பிசாசு அவன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டான். அவனுக்கு வேலை என்ன வேலை? நம்மளெல்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும்? உங்களையும் என்னையும் தட்ட முடியாது, குற்றம் சாட்டணும். உங்களையும் என்னையும் அவன் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. அப்போ டைரெக்டாக டச் பண்ண முடியாதுன்னா எங்கேருந்து வரணும்? உங்களை போல இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, அவனை டச் பண்ணி உன்னை டச் பண்ணுவான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். ஸ்ரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை, இதோட இந்த அம்மா நிறுத்திச்சுன்னா நமக்கு நல்லா இருந்திருக்கும். பிளான் வாஸ் ஓப்பன் டு சாட்டன் பை ஹர். எப்படி பிளான் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு? உனக்கு குறித்த திட்டத்தை, ஆமேன், உனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை இது யாருக்கு சொல்லுதுன்னா சாட்டனுக்கு சொல்லுது, பிசாசுக்கு சொல்லுது. 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தில் நடுவிலே
இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று. ஆமென். அவனுக்கு தேவை என்ன? அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னான்? ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீ என்ன செய்யலாம், புசிக்கலாம்னு சொன்னது உண்டே அப்படின்னு சொன்னார். இந்த பலவீனமான பாண்டை என்ன பண்ணுச்சு கடைசியா? நம்ம எல்லாம் ஒத்துக்கணும், ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பலவீனமான காரியம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாலும் பாவம்தான். அல்லேலூயா. அப்போ நம்மளும் பலவீனமான ஒரு பாண்டன் தான். ஆமென். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. யார் தான் சொல்லி கொடுத்தது? தேவன் இவர்களுக்கு வச்சு இந்த பிளானு பிசாசுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. ஆனால் யார் சொல்லி கொடுத்தது? இந்த ஏவாள் என்ன பண்ணிச்சு, இந்த பாட்டியம்மா என்ன பண்ணிச்சு? நீ சாகாதபடிக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார், கிழவி பேச்சு பேசாதிருங்கள். ஆமென். அந்த அம்மா பாட்டியம்மா என்ன பண்ணிச்சு? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். வெளிப்படுத்தாத இடத்திலே வெளிப்படுத்துதல் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம சில திட்டம்லாம் வெளியே தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் மறைப்போம். ஆமென். அதெல்லாம் எப்படி அதில் வெளில வந்துடும். கத்திரிக்காய் முளைச்சா நீங்கள் நினச்சினுக்கிறது உங்கள் பிரச்சனையை, ஐயோ நம்ம பிரச்சனை தெரியக்கூடாது, நம்ம பொண்ணை பற்றி தெரியக்கூடாது, நம்ம இதை பற்றி தெரியக்கூடாது. அது கத்திரிக்காய் முளைச்சா எங்கே தான் வரும்? அது கடத்தருக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் என்ன தான் மூடி மறைச்சாலும் வெளில வந்துடும். அல்லேலூயா. அது இல்லை, உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற பிளான் அது மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சில இடத்துல நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, சில இடத்துல சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி தான். என்ன பாஸ்டர் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்கன்னு சொல்கிறீங்க? குடும்பத்தோடு உட்காந்து பேசலாம், ஆனால் எதை சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும். மீகா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்களேன். மீகா 7ஆம் அதிகாரம். யாரை விசுவாசிக்க வேண்டாம்? சில வேளையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிராண சிநேகிதனை. சிநேகிதனா சாதாரண சிநேகிதன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாருக்கு இப்போ வீட்டுக்கு திருமணம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிநேகிதன் நம்ம ஃப்ரெண்டுக்கு திருமணம். சில வேளையில் சொல்கிற சிநேகிதனை நீ என்ன செய்ய வேண்டாம். மென்டார். மென்டார்னா என்ன அர்த்தம்? என் லைஃப்பில் ஒருத்தரை நம்பினுக்கிறப்பர் வழிகாட்டின்னு அவனை நம்ப வேண்டாம். இது யாருன்னே தெரியலையம்மா. இது இன்னைக்கு மடியில் மனைவி மட்டும்தான் படுத்துக்கொள்கிறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெரியலையே. ஆனால் மனைவி தான். மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு மடியில் யார் படுத்துக் கொள்கிறார்கள்? பாஸ்டர்மா சொன்னாங்க மனைவி. நல்லது. ஆமா, சிம்சோன் மடியில் யார் படுத்திருந்தது? சிம்சோன் மடியில் யாருமா படுத்திருந்தது? தெலிலால். தெலிலால் மனைவியா? வேசிக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வேசிக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தகாத உறவு வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? வேசி. திருமணம் ஆனதுக்கப்புறம் நீ உறவு வச்சிருந்தா அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு அலையிலியா சொல்லலாமா? இப்போ மடியில் படுத்துக்கிற யாருன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன ஜபிக்கிறேன்னா அது மனைவியாக இருக்கணும். ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஆமேன். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சரீரம் யாருடையதுங்க? இந்த சரீரம் யாருடையது? இந்த சரீரத்தை நீ விபச்சாரம் பண்ணினா என்ன அர்த்தம்?
இந்த சரீரத்தை மனைவியை தவிர வேற ஒருத்தி கூட நீ படுத்தேன் என்று சொன்னா, இந்த சரீரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், இந்த வசனத்திற்கு எவன் ஒருவன் நடுங்குகிறானோ அவனை நோக்கி கர்த்தர் பார்ப்பார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. விபச்சார ஆவி இருக்கக்கூடாது, வேசித்தனத்தின் ஆவி இருக்கக்கூடாது. எனக்கு அந்த ஆவிலாம் இல்லை. கண்ணில் இருக்குதா? கண்ணில் பார்க்குறியா? மற்றவன் பொண்டாட்டியை பார்க்குறியா? ஏன் தாமஸ் ஐயாவுடைய பிரசங்கம் மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? ஏன் நம்ம கிட்டேருந்து வரக்கூடாதா? அது ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். சாக்கிரமந்தை எடுக்க போகிற, இன்னைக்கு என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிற? என்ன பாவம் இன்னைக்கு இருக்குது சபையில்? அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்து அடுத்தவன் இதில் போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற கேடான ஒரு விஷயங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மடியிலே படுக்க வேண்டியவளுக்கு இடம் கொடாமல் உன் மடியிலே யாரை படுக்க வைத்துக் கொண்டிருக்கிற? கர்த்தர் உன்னை கெடுப்பார். கர்த்தர் உன்னை கெடுப்பார். திரும்பணும், மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிற நேரம் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையை, சாலமோன் சபையை பிரதிஷ்டை பண்ணும்போது, சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது, ஒருவன் பாவம் செய்து அவன் மீறினாய் இருக்கும் பொழுது, அவன் இந்த ஸ்தலத்திலே வந்து அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, அவன் தன்னை தாழ்த்தி மனமிறங்கி, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது அதற்கு கர்த்தர் கடாட்சி அர்த்த அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது மன்னிக்கிற ஸ்தலமா இப்பொழுது இருக்கிறது. ஆனால் நியாயாதிபதி வரும்பொழுது அந்த மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எதை மனைவி கிட்ட சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். அல்லேலூயா. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். என்ன பண்ணி அதுக்குள்ளே முடிக்க பார்க்குற? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஷர் ரெக்ஸியாவோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் நம்ம தம்பி. போய் முதல்ல சிநேகிதன்கிட்ட போய் பேசணும். உனக்கு கேட்டால் படிப்பு, அங்கே என்ன கிடைக்குது உனக்கு? மாட்டிக்கினியா? எவனா பணக்கார சிநேகிதனை பார்த்து பிடிச்சி வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருந்த பிச்சு போடும் பிச்சு. அப்படி தான் வளர்ந்தான். இப்போ தான் கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே வரான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணக்கார ஃப்ரெண்ட்ஸு, மண்ணாங்கட்டி. ஒரு வயலையும் நம்பக்கூடாது. அல்லேலூயா. எவனும் பிராண சிநேகன் கிடையாது. பிராணனை வாங்குகிற சிநேகன் தான் இருப்பான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க அவன் பிராண சிநேகிதனாக இருக்கிறான்னு யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால், நான் ஜெபிக்கிறேன், இனிமேல் அவன் உங்கள் பிராணனை வாங்குகிற சிநேகிதனாக மாறட்டும். அப்போ தான் விசுவாசம் தேவன் பக்கமாக திரும்பும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். எதுக்கத்தான ஃப்ரெண்ட்ஸு. அல்லேலூயா. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை. இந்த வழிகாட்டின்னு சொல்லும்போது மென்டர், ஒருத்த மேலேயே ஒருத்தன் பிரியமாக இருப்பான். ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிடும், அவனை ரொம்ப இதுவாகிடும், அவனையே கட்டி நடுவான். அவன் சொல்கிறதான் வேத வாக்கு. நம்பாத. ஆண்டவர் அதையும் அதமாக்கி போடுவார், அதையும் அதமாக்கி போடுவார். எவனுமே மென்டராக ஏற்றுக்காத. கர்த்தர் சுத்த எவனுமே தேவனுடைய பார்வையில் யாருமே மென்டர் கிடையாது. தேவன் யாருக்காவது தாவீதுக்கு யாராவது மென்டர் இருந்தானா? அப்போ மென்டர் இருந்தான்ல. தாவீதுக்கு மென்டர் இருந்தானா இல்லையா? அகிதலோப். அகிதலோப் யார்? அவரு ஆலோசனை, அகிதலோபின் ஆலோசனை மென்டர். அவன் கூட என்ன நல்லவன் தான். அவன் அகிதலோப் நல்லவன் தான். ஆனால் சில வேலைகளில் அவன் என்னவா மாறி போனான்? அந்த ஆலோசனை எப்படி இருந்தது? அவனுக்கு ஆப்போசிட்டாக மாறிச்சு. உனக்கும் அப்படிதான் மென்டருடைய ஆலோசனை எப்படி மாறும்? மென்டார் யார் மூலியமாக வருவான்? சர்பம் அந்த மென்டாரை அவனை பயன்படுத்தி உன்னையும் என்னையும் என்ன செய்யும்? வஞ்சிக்க வைக்கும். அல்லேலூயா. 6வது வசனம். கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னார்? மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாக
மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதை சொல்லணுமோ ஃபேமிலியில் அதை தான் என்ன செய்யணும், அதை தான் சொல்லணும். மனைவி கிட்ட என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் யாரிடமும் என்ன செய்ய முடியாது, உனக்கு தெரிந்தால். ஆனால் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லிட்டு அவர் நம்மளுடைய பிளான் அவர் என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு எனக்கு என்ன பிளான்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், நான் எப்படியா இருந்தாலும் என்ன செஞ்சிடுவேன், மடியில் படுத்திருக்கிறவர்கிட்ட மேபி சொல்லலாம். இது இப்போ நம்ம மடியில் படுத்திருக்கிறது என்ன செய்யலாம், எல்லாருக்கிட்டையும் மேபி சொல்லலாம். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல முடியாதுலாம். மனுஷன் பலவீனமான பாண்டனா பாண்டன் தான். என்னைக்கு என் பாட்டி ஏமாந்துச்சோ அன்றைக்கே பாட்டி பெற்ற பிள்ளைங்க அத்தனை பேரும் ஏமாளிங்க தான். அல்லேலூயா. இதில் நான் பலவீனம் உள்ள பாண்டம், பலவீன பாண்டம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பலவீனம் உள்ள பாண்டம் தான். எப்போ நீ அந்த கனியை வாங்கி புசித்தையோ அப்பவே நீ என்ன பாண்டம், பலவீனமான ஒரு பாண்டம் தான். அல்லேலூயா. எல்லாமே என்ன செய்யும், சில வேளைகளில் யாரையும் நீ நம்ப வேண்டாம், யாரையும் நீ வெளிப்படுத்த வேண்டாம். சில வேளைகளில் உன் வீட்டாரே உனக்கு என்னவா இருப்பாங்க. 2வது வசனம் போங்களேன், 7:2 போங்களேன். ஏன் இல்லை, ஏன் சொல்ல வேணாம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா குடும்பத்தில் என்ன இல்லை, இன்னைக்கு குடும்பத்தில் என்ன இல்லை, பயம் இல்லை, பக்தி இல்லை, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. நான் கேட்கிறேன், தைரியமாய் பாவம் செய்கிறோமே, தேவன் ஒரு நாள் விசாரிப்பார் என்று சொன்னால் பவுல் அடிகளார் அழகாக எழுதியிருக்கிறாரு. இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எனக்காவது பயம் இருக்குதா, வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். இப்போ வந்திருக்கிற நம்மள வேஷம், மனுஷன் வேஷமாகவே திரிக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் போய் பார்த்தோம், பண்ணுறதெல்லாம் அட்டுழியம். நீங்கள் இங்கே நினச்சி நம்ம குடும்பம்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் குடும்பம், நாங்கள் வேற சொல்கிறேன். நான் ஒரு வீட்டில் போய் நான் பார்க்குறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரே பாவகாரியம். வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த 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 காரியங்கள்ல தேவன் அந்த இடத்துல மகிமையாக இல்லை என்பதை நல்லா உணர முடியுது. ஒரு ஆவியிலே தேவன் அந்த வீட்டில் இல்லை என்பதை உணர முடியுது. ஏனால் பாவ காரியங்கள் நிறைந்திருக்குது. ஆனால் ஜப கூட்டம் போது எப்படி இருக்குது, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை மகிமை மகிமைன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குண்டு பாஸ்டர் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்ல வேணான்னு சொல்ல, உன் சாட்சி அப்படியாக இருக்கட்டும். நான் சொல்லக்கூடாதுயா, உன் பக்கத்து வீட்டுக்கு சொல்லணும், உனக்கு சாட்சி சொல்லணும். உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன செய்யணும், உனக்கு என்னவா சொல்லணும், நல்ல சாட்சியை சொல்லணும். அவன் விரோதமாக கூட ஏதாவது பேசட்டும், ஆனால் நம்ம நடத்தையை குறித்து என்ன செய்யக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. நம்ம நடத்தையை குறித்து என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயு கிட்ட சொல்லும்போது, உன் எல்லா நடக்கையிலும் அன்பிலும், இன்னொரு வார்த்தை சொன்னார், கற்பிலும். கற்பிலும் உன் நடக்கையை பார்க்கும் பொழுது, உன்னை பார்க்கும் பொழுது, வாலிபர்களே உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லணும், நல்ல மகன். அல்லேலூயா. நான் திருமணமாக வந்த பொழுது கூட, என்னுடைய மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அவர் வீட்டில் நான் வந்த பொழுது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பேர் தான் நான் வாங்கினேன். நான் புறஜாதியாக இருந்தபோது நல்ல பேர் வாங்கினேன். தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, என் மருமகன் நல்லவன். என்ன ஒன்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான். அப்போ நல்லவன் என்ற குணாதிசயங்கள் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், உங்கள் நடக்கையில். ரொம்ப வேஷமே போட முடியாது, தெரியல உங்களுக்கு. நல்லவனா வேஷம் போடுறது ரொம்ப கஷ்டம், மாட்டிப்போம். ஆமேன். ஆனால் நிரந்தரமாய் நல்லவனாய் காட்டணும்னா ஆண்டவர் தான் நமக்கு துணை நிற்கணும். அதை நீ நடக்கையில் கடைபிடிக்க வேண்டும், நல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் நீ நல்லவனாக இருக்க முடியும். இங்கே நல்லவனாக இருக்கிறோம், வெளில போன உடனே என்ன பண்ண முடியும், அது எனக்கு தெரியாதுல்ல, ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதே எரேமியாவில் சொல்கிறார் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறார், மனிதனுடைய இதயம் எல்லாவற்றிலும் மிகவும் வஞ்சனையானது, மிகவும் பொல்லாதது, அது எவ்வளவு மோசமானது என்று உண்மையில் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. ஆனால் 10ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் ஒவ்வொருவனுக்கும்
அவன் அவன் வழிகளுக்கும் செய்கிற பலனுக்கும் கட்டளை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராகிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து ரகசிய நோக்கங்களையும் ஆராய்கிறேன். அவனுடைய ரகசிய நோக்கம் இருக்குது பார், ரகசிய பாவம் இருக்குது பார், அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீ எல்லாம் இங்கே மறைச்சிட்ட, எல்லாருக்கும் முன்னாடி மறைச்சிட்ட, ரகசிய பாவங்கள் எனக்கு தெரியும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆராய்கிறார். எல்லா மக்களுக்கும் அவர் செய்கிறதுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய வெகுமதிகளை நான் என்ன செய்கிறேன், வழங்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நல்லவனா இருந்தினா, நீ என்னை நாடி இருந்தினா, உனக்கு உண்டான வெகுமதியை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த வஞ்சனையான இதயத்துக்குள்ள ரகசியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வஞ்சனையான இருதயத்துக்குள்ள வேற எந்த வஞ்சனையும் அலோ பண்ணாத, எந்த சர்பத்தையும் வர பண்ணாத, எந்த சர்பத்தினுடைய ஆலோசனையும் உள்ளே விடாதே. அகிதலோரின் ஆலோசனை உன்னை கெடுத்து போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்ப வேணான்றாரு, வழிகாட்டி வேணான்றாரு, உன்னை உலகத்தில் வேற யாரை வேணான்றார் ஆண்டவர். ஐயோ, 2 பேரை சொன்னீங்களா ஆண்டவரே, மடியில் படுத்துறவங்க கூடவா? சில வேலை பொண்டாட்டி பேச்சை கூட கேட்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். சொல்கிறாரா இல்லை? நான் சொல்லலை. ஏன்னா சில வேலைகளில் பிரச்சனைகளே உன் வீட்டாராக இருக்கிறார்கள். உன் வீட்டார் பலவீனப்படுத்தினா அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எங்கே தெரியுமா கனவீனம் அடைகிறேன்? என் சொந்த வீட்டில் நான் கனவீனம் அடைகிறேன். சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா? இயேசு சொன்னாரா இல்லையா? எங்க? சொந்த ஊரிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த ஊரிலே, சொந்த வீட்டிலே. இயேசுவானுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவர் கனம் பெற்றாரா? கிண்டல் அடிக்கிறான். நீ பண்ணுற பிரஸ்தாபம் ஆண்டவரே, அவர் என்ன சொல்லிப்பானா, நீங்கள் பண்ணுற பிரஸ்தாபம் சூப்பராகுது, இங்கே பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் பெரிய ஆள் இல்லாமல் அவன் சகோதரன் ஒருத்தர் சொல்கிறானா இல்லையா? இங்கே போய் அங்கே பண்ணுறதை இங்கே பண்ணுங்க, இன்னும் சூப்பராகிடுவீங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. உன் வீட்டார் உனக்கு என்னவா இருக்கிறாங்க? சில வேளையில் சத்துருக்களாக இருக்கிறார்கள். எதை சொல்ல வேண்டும்? கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவு? அப்போ இந்த வார்த்தை ஏன் வருது? அப்போ எதை சொன்னால் என்ன ஞானம் வேணும்னா, இதை நான் அவங்கக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் செய்கிற பாவத்தை என் மடியில் படுத்துக்கிறதுக்கு மறைக்கணுமா? அப்படி அர்த்தம். அதை ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார் உனக்கு. அதை ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். ஆனால் கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள இருக்கிற சில திட்டங்களை யார்கிட்ட தான் கொடுக்க சொல்லக்கூடாது? ஏவாள்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் வர பிரச்சனைகளை நம்ம யோசிக்கணுமா? எப்படி? அதனால் வர பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும்? ஃபேஸ் பண்ணக்குள்ளது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சில வேளைகளில் மறைக்க வேண்டிய இடத்துல என்ன செய், பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் மனதை என்ன செய்யணும்? ஆமேன், க்ளோரி டு ஜீசஸ். அதனால தான் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, உன் சுய புத்தி மேல் சாயாத. உன் சுய புத்தி மேல் என்ன செய்யாத? கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் செய்கையை கர்த்தருக்கு என்ன செய்ய? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியத்தை என்ன செய்வார்? அப்போ ஏன் சுய புத்தி கூட எனக்கு என்ன செய்யலை? எனக்கு சுய புத்தி இருந்தால் நான் ஏன் போய் பழத்தை வாங்கி சாப்பிட போகிறேன்? சுய புத்தி இருந்தால் நான் ஏன் வெளிப்படுத்தி காட்ட போகிறேன்? இப்போ இன்னைக்கு சுய புத்தி, நம்ம சுய புத்தி எப்படி இருக்குது? அல்லேலூயா. அப்போ சுய புத்தியில் கூட என்ன பண்ண முடியாது. உனக்கு இருக்கிற அறிவெல்லாம் மேன்மெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் அதமாக்கி போட்டார்னா முடிஞ்சு போச்சு. பைத்தியக்காரனா தெரிய வேண்டியது தான். அல்லேலூயா, ஆமேன். ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம மறக்கடிச்சிட்டான்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோன்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்ல, உன் சுய புத்தி மேலே என்ன பண்ணாத, சாயாத. கர்த்தருக்கு வஞ்சனை உள்ள இருதயம் ஏன் தெரியுமா? முதல்ல வஞ்சனை உள்ள இருதயம் என்ன செய்யணும்னா, இதை மாதிரி தந்திரங்கள் எல்லாம் நம்பும், உள்ளே ஏற்றுரும். ரெண்டாவது, இந்த வஞ்சனை, இந்த தந்திரம் உள்ளே போச்சுன்னா வாக்கு தத்தம் மறந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் மாதம் மாதம் வாக்கு தத்தம் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஜெபிச்சு
இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் எனக்கு செய்தார்னு இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் இன்னும் பார்க்கல. டு பி ஃப்ராங்க், பட் 1 or 2 பேர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என்னை நடத்தினார்னு பொய் சொல்ல வேண்டாம். மேபி அதற்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்தால் 4வது வாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். இன்னும் நான் சொல்லி பார்க்கல, அநேக நாள் ஆச்சு. இந்த வாரத்தில் இருக்குதாம்மா? இந்த வாரத்தில் சொல்லுங்கள், இப்போ வேண்டாம். அல்லேலூயா, ஆமேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, வாக்குத்தத்தத்தை எப்பவுமே வச்சு ஜெபிக்கிறீங்களா? அப்போ வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிச்சா நமக்கு என்ன நடக்கும்? என்ன நமக்கு நடக்கும்? அந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் எனக்கு நடக்கணுன்றது நம்பிக்கை. அப்போ வாக்குத்தத்தத்தை தந்திரமாய் மாற்றுகிறவன் யார்? அதை பொறுக்கி போகிறவங்க யார்? நீங்கள் வாக்குத்தத்தத்தை எப்படி வாங்கணும்னா இப்படி வாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாங்கணும் வாக்குத்தத்தத்தை? இப்படி வாங்கணும். ஏன்னா வார்த்தை தான் என்னுடைய ஆதாரம், என்னுடைய பிழைப்பு. இன்னைக்கு எப்படி வாங்குறோம்? இப்படிலாம் வாங்குறது இல்லை. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? 8 மணிக்கு வந்துட்டு இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்னைக்கு மறக்கிறீர்களோ அன்றைக்கு வாக்குத்தத்தம் செயல்படாது. 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. மோசே கிட்ட சொல்றாரு, 12 பேர் என்ன செய்ய? ஒவ்வொருத்தரையும் அழ, ஒவ்வொரு இதுலையும் அழ, எல்லாரையும் கூப்பிடு, கானான் தேசத்துக்குள்ள போய் பார்க்க சொல்லு. சொன்னாரா இல்லையா? வாசிக்க வேண்டாம், என்னாகமம் 13:14 சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு ஒரு கார்டு வாங்குறீங்களே, ஜோசிய கார்டு இருக்குதா உங்ககிட்ட? ஜோசியம் சொல்லுகிற கார்டு உங்ககிட்ட இருக்குதா? நான் அப்படிதான் பார்க்குறேன். ஆனால் இத்தனை வருஷங்களும் கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தத்தை நம்பி 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 ஜெபித்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நடைபெற்றதை நான் ருசித்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஏன் செயல்படலை? ஏதோ தந்திரம் உங்களுக்குள்ள பூந்துடுச்சு, அதனால மந்திரம் பண்ணிடுச்சு. மந்திரம் பண்ணதுனால வாக்குத்தத்தம் மறந்து போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? மோசே கிட்ட சொன்னா மோசே கிட்ட இருக்குமா? இல்ல மோசே ஜனங்களுக்கு சொல்வாரா? ஜனங்களுக்கு சொல்வாரு. அப்ப ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களை எகிப்தில இருந்து நான் என்ன செய்ய போறேன்? விடுதலை ஆக்கி நான் எங்க கொண்டு போறேன்? கானான் என்ற தேசத்தில் ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணினேன்ல, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணினேன், அந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்? உங்களை நான் கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாருல. அந்த கொண்டு போகும்பொழுது 12 பேரை செலக்ட் பண்ண சொல்றாரு. 12 பேரை செலக்ட் பண்றாங்க. 12 பேர்ல 10 பேருக்கு என்ன ஆவி இருந்தது? அப்போ அவனுக்கு வாக்குத்தத்தம் மனசுல இருந்ததா? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிப்பேன் என்ற ஒரு காரியம் இருக்குதா? இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது, உனக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி உன்னை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு சத்தியம் காதுகுள்ள போச்சா? நீ குணமாயிட்டியா? நீ குணப்படுறியா? இன்னும் குணப்படாம இருந்தா இப்ப சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்தின் பிரகாரம் சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டே என்று சொன்னால் இப்போ ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறாரு. மனம் திரும்பு, மனம் திரும்பு. கர்த்தர் சொல்ல, இப்ப திரும்பு. இனி அந்த பாவத்தை செய்யாத, இனி பண்ற பாவத்தை நீ செய்யாத. இந்த ஸ்தலத்துல இருந்து ஏறெடுக்கப்படுகிற நீ பாவம் பண்ணிட்டு வருவ, கிருபை உன்னை காக்கும் காக்கும் நான் சொல்லிட்டு இருக்கணுமா? அப்படியா? அன்னைக்கு பெரிய மூத்த போதகர் என்ன சொன்னாரு? கிருபையை பத்தி பிரசங்கம் பண்றியா? கேட்டாரா இல்லையா? என்ன நீ பாவம் பண்ணிட்டு வா, வந்து கம்மியில் எடுத்துனே இரு, உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படி சொன்னாரா? வசனத்துக்கு நடுங்குறனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வசனத்துக்கு நடுங்கணுங்க. ஒருத்தன் வசனத்துக்கு மட்டும் நடுங்கிட்டான்னு வச்சுங்க, அவன் லைஃப்ல கர்த்தர் செய்கிற மகத்தான காரியம் வேற. இவனுக்கு என்ன இல்லை? இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ அற்புதங்களையும் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இவனுக்கு என்ன இல்லை? வாக்கு தத்தம் நினைப்பில் இல்லை. போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், என்ன சாகடிக்கவா கொண்டு வந்த? கர்த்தருக்கு விரோதமான வாய் இது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமான வாயா? யார் வாக்கு தத்தம் கொடுத்தது? மோசே கொடுத்தாரா? ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த 10 பேர் என்ன செய்யறான்?
மதிக்கலை. சில பேர் என்ன பண்ண மாட்டான், வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுவான், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டான் வாக்குத்தத்தத்தை. நிற்காது. அதனால தான் இன்றைக்கி அழிவு. அவன் பார்த்துட்டு வந்து அத்தனை பேரும் கூக்கிட்டான், என்ன நீ வஞ்சிக்கிற, என்னை சாகடிக்க நீ கூட்டு வந்துட்ட, எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஒருத்தன் கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பினால்தான் அந்த வாக்கு தத்தம் செயல்படும், இல்லை என்று சொன்னால் செயல்படாது. அல்லேலூயா. முடிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். எபிரேயர் 3:12. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள 3. கரெக்ட். நீங்கள் படிங்க. பையன் தூங்கிட்டான் கொஞ்சம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினானது கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஆமேன். 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வாசிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட அன்பு, எல்லாம் ஆரம்பத்தில் கொண்ட காரியம். நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆரம்பத்தில் தேவனிடத்தில் இருந்த அந்த ஐக்கியம், பரிசுத்தம் எல்லாமே நீ என்ன செய்யணும்? இன்றைக்கு உன்னை புதுப்பித்துக்கொள். இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ஏன்னா சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணினதை கர்த்தர் அங்கீகரித்தார். எல்லாம் சொல்லி முடிச்சார். நாங்கள் பாவம் பண்ணிட்டு, என் ஜனங்கள் பாவம் பண்ணிட்டு உள்ளே வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நீங்கள் என்ன செய்யணும்? இறங்கணும்னு சொன்னதுக்கப்புறம்தான் ஆசாரியர்கள் நிற்கக்கூடபடிக்கு அந்த மகிமையின் மேகம் அவர்களை சூழ்ந்தது. இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே, நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு விடிவு தான், நான் தாவீதுடைய பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. நெருக்கடி வேளையில் தாவீது என்ன செய்தான் என்பதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் 1 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன செஞ்சானா? இப்போ நம்ம திடப்படுத்திக் கொள்ள